இந்த தாழ்மை நமக்குள்ள வரும்போது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் 1-2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ஆமென். ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது ஆமென். கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். ஆமென். என் உக்கிரம் ஷீகாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்மை தாழ்த்தும் போது அங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ராஜாவும் அவனோடு கூட இருந்த அவனுடைய ஜனங்களும் ஏசாப்பாக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின போது ஏசாப்பா என்ன பண்ணார்? அவங்க தாழ்த்தினதை கண்டார் என்று வசனம் சொல்லுது. அப்போ நம்ம தாழ்த்துகிறதை கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம். இரண்டாவது, அதே இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். மூன்றாவதாக அதே இடத்துல ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் ஏசப்பாக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா அதை பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம அழிக்க நேரிடும் போது கர்த்தர் அந்த அழிவின் குழியிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? கொஞ்சம் நமக்கு சகாயத்தையும் கட்டளையிடுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். தாழ்த்தும் போது இரண்டாவதாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், பக்கம் 776, பழைய ஏற்பாடு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நல்லா கவனிங்க. மேன்மைக்கு முன்னானது என்னது? தாழ்மை. தாழ்மை. அப்ப தாழ்மை வந்துருச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வருமா? மேன்மை வரும் அப்படின்னு சொல்றாரு. மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாரு. யார் ஒருவர் தாழ்மை என்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடுத்ததாக மேன்மையான ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.